சார்லி கிரக் அவருடைய லைஃப்ல சொல்லியிருக்காரு, நான் என்னுடைய லைஃப்பை பத்தி நான் கேர் பண்ணதில்லை, என்னுடைய லைஃபையோ என் ஃபேமிலியோடைய லைஃபையோ பத்தி நான் கேர் பண்ணதில்லை அப்படின்னு ஒன்று சொல்லுவாரு. நான் ஒன்று சொல்லவா, ஒருத்தன் சத்தியத்துக்காக நிற்கணும்னா தன் லைஃப்பை வைக்கணும், ஃபர்ஸ்ட் ஆல்டர்ல கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை பேசுறது இல்லை, ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தன் லைஃப் ஆல்டர்ல வைக்க பயம். நிறைய பாஸ்டர்ஸால சத்தியத்தை பேச முடியாது. பேசுனா எங்க நம்மளை துரத்திடுவாங்களோ, எங்க நமக்கு காணிக்க வராதோ, எங்க நம்முடைய ஃபியூச்சர் போயிருமோ, இப்படி பயம். தே ஆர் நாட் டிபெண்டன்ட் ஆன் காட், தே ஆர் ஜஸ்ட் டிபெண்டிங் அப்பான் தேர் ஓன் லைஃப்ஸ் அண்ட் மணிஸ் அண்ட் தேர் டினாமினேஷன்ஸ், நாட் ஆன் காட். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட கர்த்தர் சொல்றாரு டிபெண்ட் ஆன் காட். இன்னைக்கு நான் சார்லி லைஃப்ல இருந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கிட்டது, காட் மேல டிபெண்ட் ஆகி என் லைஃப் போனாலும் சரி, ஐ வில் கிவ் மை லைஃப் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்காக லைஃபை கொடுத்தவருக்காக நான் என் லைஃபை ஏன் கொடுக்க முடியாது? சத்தியத்தை பேசணும். ஐ நீட் சச் அ கரேஜ். I'm still today I'm praying only one thing, Lord give me the courage like Charlie Kirk. அவருக்குள்ள இருந்த அந்த கரேஜ் எனக்கு கொடுங்க. சத்தியத்துக்கு வைராகியம் அனுக்கணும். தப்புன்னு சொல்லணும். அந்த வைராகியம் பற்றி பிடிக்கணும்ப்பா. அதுதான் என்னுடைய ப்ரேயர்.